வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை ஷோ கிரிக்கெட் சம்பவம் பார்ட் 10. ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் சம்பவம் பண்றோம். சோ பாலாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நோ சி. எப்படி இருக்கீங்க பாலா? எப்படி போகுது உங்க சேனல்? எப்படி போகுது கிரிக்கெட்? எப்படி போகுது உங்க லைஃப்? எப்படி போகுது சொல்லுங்க. டெஃபினட்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம சிசிஎஃப் சம்பவம் வந்து பண்றோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ஸோ கரெக்டாக இந்தியா vs இங்கிலாந்து அந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து நம்ம மீட் ஆயிருக்கோம். ஸோ டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒன்ல இருக்காங்க, நம்மளும் ஒன்ல இருக்கோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த டை 1-1 இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர 3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குரூஷியலாக இருக்க போது. ஸோ மேட்ச் கெட்டிங் ஹீட்டர்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஏன்னா அந்த டஃப் கொடுக்குறாங்க ரெண்டு டீமும். ஸோ எந்த இங்கிலாந்து வந்து 2-0 போகாம அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இங்கிலாண்டும் 1 அண்ட் இந்தியாவும் 1 இருக்குங்கிறப்போ ஸோ நல்லா இருக்கு சீரிஸ் பார்க்கவே. சீரிஸா நீ சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்டே ஒரு டீம் வந்து 2-0 வின் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா ஆப்போனன்ட் டீமுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கம்பேக் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இந்த டெஸ்ட் சீரிஸே ஒரு மாதிரி டல்லா போயிருக்கும். சின்ஸ் இந்தியா ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல, அதனால இந்த சீரிஸே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி அனல் பறக்குது. ஸோ தட் இஸ் குட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அஸ் வெல் அஸ்ல. ஏன்னா வியூவர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இந்த சீரிஸ்க்கு. ஓகே, தட் இஸ் ஒன். நம்ம கண்டிப்பா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி அப்படியே ஓவர்வியூ பாத்துருவோம். அதே மாதிரி இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் ஓவர்வியூ பாத்துருவோம். பட் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா பேசி ஆகணும் பாலா. ரெண்டு டெஸ்ட் மேட்சுக்குமே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸா இருக்கட்டும், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து எக்பாஸ்டன்லயா இருக்கட்டும், ஃபுல் கிரௌட் பாலா. எனக்கு அதை பார்க்கும் போதே இல்லை அப்படியே புல் அரிக்குது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க அது எம்சிசி, அதாவது எப்படி இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் விஐபி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களோ சேப்பாக்கல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க எம்சிசின்னு சொல்லி சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. நிறைய மெம்பர்ஷிப் கொடுக்கும், என்ன வேணா இருக்கட்டும். ஸ்டில் வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் ஃபுல்லா வந்து பாக்குறாங்களே, அதுவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் பாலா. என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னைக்கு ஒரு கிரிப்ல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கிறதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கிறதா இருக்கட்டும், ஈவன் நியூசிலாந்துல கூட நான் பார்த்திருக்கேன். ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஃபுல் கிரௌட் இல்லைனா கூட 80% ஆஃப் த கிரௌட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பார்ப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்தியால மட்டும் தான் பாத்தீங்கன்னா லைக் கிரேஸ் இருக்கு பயங்கரமா இந்தியால. பட் டெஸ்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போய் கிரவுண்ட்ல போய் பாக்குறது இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ எப்படி ஃபீல் பண்ண அதை பத்தி? டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த இங்கிலாந்துல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பாக்குறதே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்களோட க்ரௌட் இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு இதுக்கு மொமெண்ட்டுக்குமே வந்து அவங்க சியர் அப் பண்ற விதமா இருக்கட்டும், ஸோ அது வந்து பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். அந்த வந்து எல்லாம் வந்து ஒரு மாதிரி கூட்டமா சேர்ந்து கத்துவாங்க. ஸோ அது வந்து பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா அதுதான் வந்து முக்காவாசி இந்தியன் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியா எங்க டிராவல் பண்ணாலும் இந்தியன் ஃபேன்ஸ் வருவாங்க. டெஃபினட்டா அந்த ஒரு க்ரௌடோட சியர் எப்பவுமே அந்த வந்து அங்க பார்மி ஜாஸ்தியா ஆர்மின்னு இருக்கும். சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து, சாரி அது பார்மி ஆர்மி இங்கிலாந்து, பார்மி ஆர்மி இங்கிலாந்து, சாரி நமது பாரத் ஆர்மி இருக்கு. சோ ரெண்டுமே கிளாஷ் ஆகும் பயங்கரமா. சோ அதனால நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஃபினட்டா நல்ல ஒரு க்ரௌட்னே சொல்லலாம். ரெண்டு டீம் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு சியர் அப் பண்ணுவாங்க. ஸோ அங்க இங்கிலாந்து க்ரௌட் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி லவுடா தான் இருக்கும். ஸோ அது பார்க்கவே வந்து சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். கரெக்ட், அப்சல்யூட்லி. ஓகே பாலா, ஆக்சுவலா உனக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்தியாவோட கம்பேக்ல? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 85% ஆஃப் த மேட்ச் இந்தியா டாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் டேல இங்கிலாந்து கம்ப்ளீட்டா அந்த 3 செஷனும் வின் பண்ணி மேட்சே வின் பண்ணிட்டாங்க, மோர் தென் 350 சேஸ் பண்ணி. சோ கண்டிப்பா அதுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. டிராவாவது அட்லீஸ்ட் இந்தியா பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் கிளவரா ஆடி இருக்கலாம். லோவர் ஆர்டர் ஃபெயிலியர். ஓகே, ஃபாஸ்ட் போலர்ஸ் பெருசா கிளிக் ஆகல, அபார்ட் ஃப்ரம் ஜஸ்பிரீத். ஸ்பின்னர்ஸும் பெருசா எஃபெக்டிவா இல்ல. இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்கோரிங் 500s டாப் ஆர்டர்ல இருந்து இந்தியா அந்த மேட்சை தோத்துட்டாங்க. அதுவே ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்னென்னலாம் தவறு பண்ணாங்களோ அதை அப்படியே ரெக்டிஃபை பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு புக்ல அட்டை கிஞ்சிச்சோ இல்ல ஒரு பேப்பர் கிஞ்சிச்சோன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி அப்படி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பக்க வாங்கிடுவோம்ல, அந்த மாதிரி ஆக்சுவலா இந்தியா பண்ணிருக்காங்க. என்னென்ன தவறுலாம் பண்ணாங்களோ அதை டோட்டலா ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 85% கண்ட்ரோல்ல இருந்தோம்ல, இந்த டெஸ்ட் மேட்ச்ல நாங்க 100% கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து மேசிவா வின் பண்ணிருக்காங்க. ஹியூஜ் கிரெடிட் டு கேப்டன் சுப்மன் கில். அவரோட டெக்னிக் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். நிறைய மாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிச்சப்பவே நான் சொல்லியிருந்தேன், நிறைய மாத்திருக்காரு. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட அந்த கவர் டிரைவ் அவர் லீன் பண்ற விதமா இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆன் டிரைவ் ஆடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப அப்படியே சாஞ்சிருவாரு. சோ தட் எல்பிடபிள்யூ வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இப்ப ஹெட் ஸ்டெடியா இருக்கு, கரெக்டா போறாரு ஆக்சுவலா அந்த பாலுக்கு. சோ மெனி திங்ஸ் ஆக்சுவலா வித்தின் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அவர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. சோ கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சர்ப்ரைஸ் ஆனது சுப்மன் கில்லோட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஓகே, ஆல் ஆஃப் சடன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கில்லு வேற லெவல். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க, நம்மளும் பண்ணோம். அவரோட டெஸ்ட் பொசிஷனே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு, எப்படி அவரை கேப்டன் ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ்லயும் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் தட்
ஆஸ் அ கேப்டனா நான் பேட்டிங் இன்னுமே நல்லா ஆடுவேன். ஆஸ் அ கேப்டனாவும் சரி, நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சில தவறுகள் பண்ணேன். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டேன். சோ ஒரு யங் கேப்டன் அவரோட முதல் விக்டரியே வந்து பாத்தீங்கன்னா அது எக்பாஸ்டன்ல இது வரைக்கும் இந்தியா அங்க டெஸ்ட் கிரிக்கெட்டே வின் பண்ணது இல்ல. ஏன்னா இந்தியா இப்ப அங்க ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ ஃபேமஸ் வின், நீ என்ன வேணா சொல்லலாம். சோ தட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஃப்ரம் சுமன் கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாலா. ஏன்னா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் டைம்ல வந்து சுமன் கில் கிளிக் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ நான் கூட வந்து பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு டெபியூ கேப்டன் பண்ண போறாரு. ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ ஒரு பேட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகுமா. நான் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பார்த்துருப்போம். பேட்டிங்ல வந்து டெஸ்ட்ல வந்து ரொம்பவே வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி புவரா தான் வந்து விளாண்டார். ஸோ அது எல்லாமே வந்து உடச்சி எறிஞ்சிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 100 அடிச்ச இதுவாக இருக்கட்டும். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 200 + 150 ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்னே சொல்லலாம். யாரும் அந்த மாதிரி வந்து பண்ணதில்லை. ஸோ கிரேட் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஏன்னா ரெண்டு டெஃபினட்டா அந்த டெஸ்ட் ஒரு மேட்சஸ்ல கேப்டனுக்கு மோர் ஒரு தென் எக்ஸாம்பிளா வந்து சுப்மன் கில் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு நாக்குனே சொல்லலாம். சோ இப்ப ஐ திங்க் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல இப்போ டீம்ல. எப்பவுமே இருக்கும். இந்தியன் டீம் என்னைக்குமே வந்து ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. பட் ஸ்டில் கேப்டனே அவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணி லீடிங் பை த எக்ஸாம்பிள்னும் போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு 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 ஸ்டெப் ஃபர்தரா ஏறும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டா? சோ கண்டிப்பா சுப்மன் கில்லை பத்தி நம்ம நிறைய பாராட்டிட்டோம். ஆல்ரெடி மத்த என்னோட ஜெனரல் வீடியோஸ்ல எல்லாம் நான் போட்டிருக்கேன், நீயும் வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ நம்மளும் பேசிட்டோம். ஹியூஜ் கிரெடிட் டு கில். ஹோப்ஃபுல்லி அதை அப்படியே லார்ட்ஸ் டெஸ்ட்லயும் அவர் ரெப்ளிகேட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேப்டன்ஷிப் வைஸும் இருக்கட்டும், ஒரு பக்கம் பேட்டிங்லயும் இருக்கட்டும். அண்ட் நிறைய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கில் மத்தவங்களும் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பேசி ஆகணும். மேட்ச் தோத்தோடனே ஸ்டோக்ஸ் ஒரு விஷயம் சொன்னார். வழக்கம் போல இங்கிலாந்து தோத்துட்டா ஜெனரலா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் இவங்க ஒன்னும் பண்ணவே இல்லையா அப்படின்னு நினைச்சேன். இப்ப கூட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன், பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் நாங்க தோத்த காரணம் எக்பாஸ்டன் டெஸ்ட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சடனா சப்கான்டினென்டலா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கரெக்ட், நீங்க காரணம் கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இல்ல, பிச்சு நீங்க தான் ரெடி பண்றீங்க. பேஸ் பாலுக்கு ஆடுறதுக்கு பாட்டா விக்கெட் நீங்க தான் ரெடி பண்றீங்க. டாஸ் வின் பண்ணி நீதான் ராஜா போலிங் எடுப்ப, ஏன்னா எந்த டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ணுவோம்னு சொல்ற. ஓகே, அது ஓ விக்கெட். இந்தியா ஒண்ணு இந்த மாதிரி விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லல. ஓகே, ஆப்பனண்ட் கிரெடிட் கொடுக்கறதுக்கு பதில் தோத்துட்டா ஒரு காரணம் சொல்றது, சத்தியமா இதை வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோக்ஸ் கிட்ட எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் பிடிக்காதது என்னன்னா, ஆஸ் அ பிளேயரா எனக்கு ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஆடுவாரு, அதெல்லாம் எல்லாமே ஓகே. பட் இந்த காரணம் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால கூட வந்து 4-1 தோத்தாங்க பத்தியா, எவ்வளவு காரணங்கள். அந்த அம்பையர்ஸ் காலை பத்தி பேசுறது, ஏகப்பட்ட விஷயங்கள். எதுக்கு எடுத்தாலும் பிச்சை பத்தி பேசுறது. ஆனா பிச்சு நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க இந்தியா. ஆக்சுவலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பவுல்லாம் ஒன்னும் ரேங்க் டர்னர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணல அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. அப்பவும் குறை சொன்னாங்க. இப்ப இவங்க ஊர்ல இவங்களே ரெடி பண்ற பிச்சை பார்த்து இவர் குறை சொல்றாரு, சப்கான்டினல் விக்கெட்டா மாறிச்சுன்ட்டு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நீ தைரியமான ஆளா இருந்தா கிரீன் விக்கெட் ரெடி பண்ண, நாங்க வேணானா சொல்றோம், புரியுதா? சோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இல்ல, நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இங்கிலாண்டோட ஃபார்க்லேஸ் தான் சொல்லுவானுங்க. ஓகே, மைக்கேல் வானா இருக்கட்டும், ஸ்வானா இருக்கட்டும், எதை இவனுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தோத்தாலே அவனுங்களால ஹார்பிசனா இருக்கட்டும், அதனால டைஜஸ்ட் பண்ண முடியாதா, ஏதாவது வளருவானுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்கன்னு பார்த்தா பென் ஸ்டோக்ஸே வந்து இந்த மாதிரி சொல்றத பாத்தீங்கன்னா ஐ திங்க் அது கரெக்ட் இல்லைன்னு நீங்க என்ன நினைக்கிறப்பலாம்? ஏன்னா டெஃபினட்டா வந்து அந்த கேப்டனா வந்து அந்த லாஸை ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நாங்கள் லாஸ் பண்ணதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது தான் வந்து நம்ம வந்து பார்க்குறது தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தோத்துட்டோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து குறை கண்டுபிடிச்சு ஸோ இதனால தான் வந்து நாங்கள் தோத்தோம், இல்லைனா ஜெயிச்சிருப்போம் அந்த மாதிரி வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராங். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து தப்பான விஷயம் தான். ஸோ அவரோட பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு பழைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம இனிமேல் வந்து பார்க்கல. பட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் கொடுக்குறாருன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த பேட்டிங்கில் வந்து ஒரு மாதிரி கன்சர்னா இருக்காரு அவர். ஆமா, பேட்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, போலிங்ல கொஞ்சம் நல்லா போடுறாரு. சி நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஆல்மோஸ்ட் 85% கண்ட்ரோல்ல இருந்தாங்க. சோ ஈஸியா வந்து சொல்லலாம்ல, நாங்க தான் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிருக்கணும், ஏதோ லாஸ்ட் டே இங்கிலாந்து வின் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனா நம்ம இங்கிலாந்துக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தோம். காரணம் என்னன்னா, அந்த பேஸ் பால்ன்ற ஒரு கான்செப்ட், எவ்வளவு டார்கெட் இருந்தாலும் எங்களால சேஸ் பண்ண முடியும்டான்னு அந்த கான்பிடண்டா விளையாடுறது. என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருக்கட்டும், டே 5ல ஆடுறது கொஞ்சம் டஃப்பான மேட்டர் தான். ஓகே, சோ அதனால சம்டைம்ஸ் இவங்க வந்து அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ இது இப்படியே ஸ்டாப் ஆக போறது இல்ல. அவங்க தோத்தா காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. இதுதான் மேசிவ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இங்கிலாந்துக்கும் மத்த டீமுக்குமே. ஆக்சுவலா கில் நான் சொல்லியிருந்தேன்ல பாலா, சபரி ஷோல கூட சொல்லியிருந்தேன், இந்தியா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுக்கணும்னு. நல்ல காலம் டாஸ் தோத்துட்டாங்க, இல்லைன்னா சுப்மன் கில் சேஸ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இல்ல, நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் அப்ரிஷியேட் பண்றாங்க, கில்லே நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அப்கோர்ஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா டாஸ் மட்டும் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா இந்த மேட்சோட சீனரியா வேற மாதிரி போயிருக்கும். அப்போ மறுபடியும் அந்த கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ டே 5ல
இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ற நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. தே வுட் ஹவ் கிரம்பிள்ட் அண்டர் பிரஷர். ஏன்னா கொஞ்சம் பால் திரும்பினாலே இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நம்ம அது நியூசிலாந்து சீரீஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்தியாவோட பெஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு பேட்டிங் விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதா பெஸ்ட் ஆப்ஷன். ஐ திங்க் சுப்மன் கில் இந்த ஒரு விஷயத்துல யூ வுட் ஹவ் ஃபீல் லக்கி அண்ட் இதை நிறைய கத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர் கேம்ஸ் லார்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா கொஞ்சம் போலர்ஸ்க்கு அசிஸ்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பாலா ஆனா கண்டிப்பா கொடுத்தானும் பாலா. ஏன்னா 2 மேட்சா பாட்டா விக்கெட்டை பார்த்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கிரிக்கெட் வெறியனா இருந்தாலும் இல்ல போதுண்டா. சுப்மன் கில் 6 டெஸ்ட் மேட்சுக்கு சேர்த்து ரன் அடிச்சிட்டாருப்பா 500 ரன்னு. நீங்க வந்து கொஞ்சம் போலிங் விக்கெட் கொடுங்கப்பா. போலர்ஸும் அங்க பாவம் அவன் நொந்து நூலா போறான். எனக்கு இங்கிலாந்து போலர்ஸை பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பேக் டு பேக் டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க, புரியுதா? சோ நிஜமாவே எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் நீ என்ன ஃபீல் பண்ற அதை பத்தி? ஏன்னா டெஃபினட்டா அந்த பவுலர்ஸ்க்குமே வந்து ஒரு கிரிப் கிடைக்க மாட்டேங்குது. ஹோப் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் கரெக்டான டைம்ல வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து எட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா மேபி வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த மாதிரி பார்க்க முடியல. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு ட்ரியோ காம்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பும்ராவும் கூட ஆகாஷ் தீப்பும் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தேர்ட் டெஸ்ட்லயும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி வந்து கண்டிப்பா இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ரிவ்யூ முடிச்ச உடனே வந்து நம்ம ப்ரிவியூல தான் பேச போறோம். சோ இன்னொரு விஷயத்த நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஸ்டோக்ஸ் அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்லுவேன்னா சப்கான்டினென்டல் விக்கெட்னா என்ன அர்த்தம்? ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றது தானே. ஆனா ஸ்பின்ல மேஜர் அவுட் ஆனது யாரு? பென் ஸ்டோக்ஸ் தான். ஓகே, ஒண்ணுமே இல்லாத பால் நார்மலா ஸ்ட்ரைட் ரவுண்ட் போட்டாரு வாஷிங்டன் சுந்தர். இந்த ஸ்டோக்ஸ் கிட்ட இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா அவுட் ஆயிட்டு ஏதோ உலகமே அழிஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது ஏனே தெரியாது. பும்ரா பால்ல வந்து இந்தியால போல்ட் ஆயிட்டு ஹே வாட்ஸ் ஹேப்பனிங்ன்றவாரு. இந்த மேட்ச்ல ராஜா நீ நேரா பேட்ல வாங்கிட்ட என்ன ஏதோ அது ரிவ்யூ போகி அது வரைக்குமே இல்ல. அவர் ரியாக்ட் பண்றதை பார்த்தா ஏதோ தப்பான விஷயம் அங்க நடந்துற மாதிரியும், புரியுதா? ஏதோ பால் குத்தி ஏதோ கிராக்ல குத்தி எங்கேயோ டிவைட் ஆன மாதிரி எதுக்காக அந்த ஒரு ஓவர் ரியாக்ஷன்றது என்னால இன்னி வரைக்குமே புரிஞ்சுக்க முடியல. புரியுதா உனக்கு? சி எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கலாம் பென் ஸ்டோக்ஸ், ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல சரியா விளையாடுறது இல்ல. அண்ட் இந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ஆக்சுவலா எனக்கு பிடிக்கல. அவர் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணணும்ன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சப்கான்டினல் விக்கெட்ன்றீங்க, 17 விக்கெட் எடுத்தது ஃபாஸ்ட் போலர்ஸ். சோ அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஆகாஷ் தீப் அண்ட் முகமது சிராஜ் பாலா. 2 பேரும் 17 விக்கெட்ஸ் இந்த ஒரு பாட்டா விக்கெட்ல எடுத்திருக்காங்கன்னா ஹியூஜ். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நோட். ஒரு கேம்பிள் எடுத்தாங்க கம்பீரன்கோ, ஒரு கேம்பிள் எடுத்தாங்க. பும்ரா இல்லாம இந்த மேட்ச் போலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், வின் பண்ணலாம்னு பரவாயில்ல டிராவாது பண்ணலான்ற மாதிரி தான் இந்த டீமை எடுத்தாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், ஓகே. இந்த டீம் முக்கியமான காரணம் சுப்மன் கில்லோட அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆகாஷ் தீப்போட இன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிராஜ் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டு 6 விக்கெட் எடுத்தாரு, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஆகாஷ் தீப்பும் 4 விக்கெட் எடுத்தாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பாலா இட் வாஸ் ஒன் மேன் ஷோ. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் தான். ஏன்னா வந்து சிராஜும் சொதப்பிட்டாரு கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல, அந்த ஃப்ளோ வரல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட மாதிரி. ஸ்பின்னர்ஸும் சுமாரா தான் போட்டாங்க. ஜடேஜாக்கு பர்ச்சேஸ் இருந்தது, ஒரு மாதிரி பிரஷர் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அரௌண்ட் விக்கெட்டுக்கு பதில் கொஞ்சம் அப்பப்போ ஓவர் விக்கெட் வந்தா கேம் எப்பயோ முடிஞ்சிருக்கும். அது ஏன் அரௌண்ட் விக்கெட்லயே அவர் அந்த ரஃப்ல தான் நான் போடுவேன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. பட் இட் வாஸ் ஒன் மேன் ஷோ பாலா. எவ்வளவு ஓவர்ஸ் வந்து சுப்மன் கில் அப்படிதான் பால போடுனாலுமே வந்து கிரிக்கெட் கேம்ல விளையாடுற மாதிரி வந்து போட்டுக்கிட்டே நான் அந்த மனுஷன் டயர்ட் ஆனாலுமே 10 wickets in Pata wicket overall in this match. Outstanding match winning effort பாலா. ஏன்னா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி செமையா போட்டாருன்னே சொல்லலாம். அந்த கரெக்டான டெஸ்ட் மேட்ச்ல வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வின் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் மட்டுமே அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. ஸோ சுப்மன் கில்லோட சேர்ந்து ஆகாஷ் தீப்பும் ஒரு ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்னே சொல்லலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த 3 பேர் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் போலிங் எப்படி இருக்காங்க பார்க்கணும். ஒரு பும்ராவா இருக்கட்டும், ஆகாஷ் தீப், சிராஜ், அவங்களோட அந்த ட்ரியோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உண்மையிலே ஆகாஷ் தீப் அந்த ரெட் பால் எப்பவுமே வந்து சூப்பரா வந்து போடுவார். ஸோ லாஸ்ட் அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ்லையும் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டுருந்தாரு. அந்த லைன் அண்ட் லென்த்ல எப்பவுமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அந்த விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சது. இந்த பர்டிகுலர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்கா எடுத்துட்டே இருந்தாரு. சொல்ல நிறைய விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. ஸோ பார்க்கறது சூப்பரா. டிபிக்கல் நியூ பால் போலர் பாலா, டிபிக்கல் நியூ பால் போலர். அந்த நியூ பால்ல மட்டும் இவர்கிட்ட ஒரு நேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கிற விஷயம் ஆகாஷ் தீப் கிட்ட பயங்கரமா இருக்கு. இது நம்ம அப்பத்துல இருந்து பாக்குறோம், அந்த ராஞ்சி டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பாக்குறோம். நியூ பால் மட்டும் கையில கிடைச்சதுன்னா ஒரு விக்கெட் இல்ல, அந்த பேக் என்னைக்குமே நீ ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், மொமெண்டமே டோட்டலா உன் டீம் பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் ஸ்கின் விளையாடி ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணணும். தீப்ன்ற ஒரு போலர் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு நியூ பால்லையும் 80 ஓவர்ஸ்க்கு அப்புறம் போடுற அந்த நியூ பால்லையும் சரி டேம் எஃபெக்டிவ், அதுல டவுட்டே இல்ல. மேபி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் அவருக்கு ஒண்ணுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் விட. என்னதான் இங்கிலாந்துல நீ பாட்டா விக்கெட் கொடுத்தாலுமே இந்த ஓவர் காஸ்ட் இங்கிலாந்து எப்படின்னா என்னதான் பாட்டா விக்கெட் ஆனாலுமே மாற்றி ஒரு மாதிரி மாறி போய் கிளவுடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், டக்குன்னு பால் ஸ்விங்கா ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி இந்தியாவுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பயங்கரமா இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி
லார்ஜ்லயும் ஒரு கலக்குவாரு. நீ சொன்ன மாதிரி இப்போ ப்ரிவியூக்குள்ளேயும் நம்ம போயிடுவோம். பட் ப்ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி மத்த பிளேஸையும் நம்ம கொஞ்சம் லைட்டா அப்படி ஷார்ட்டா அலசிடுவோம் போல. ஜடேஜாவோட ரெண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா 89, அப்புறம் ஒரு 69, போலிங்லயும் ஓரளவுக்கு சுமாரா போட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல் 42 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ், நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் ஆஃப் ஜேமி ஸ்மித். ஸோ அதனால வந்ததுக்கு அந்த மனுஷன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து மிக்சர் சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பட் பார்க்கலாம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். கருண் நாயரும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆறாரு, ஒரு பெரிய நாக் ஆட முடிக்கிறாரு. ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல 80 ரன்ஸ், கேஎல் ராகுல் செகண்ட் 50. ஸோ இந்தியாவோட டாப் ஆர்டர் அபார்ட் ஃப்ரம் கருண் நாயர், ரிஷப் பண்டோட பேக் டு பேக் 50s அப்படியே சொல்லிக்கினே இருக்கலாம். சோ மச் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவோட டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. கருண் நாயரும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டாப் 5-6 வந்து அவுட் ஆகிறதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். நீ என்ன ஃபீல் பண்ற இந்த இந்தியாவோட டாப் 5-6 பத்தி? அண்ட் கருண் நாயருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமா? அப்படியே இந்த ப்ரிவியூவும் அப்படியே உள்ள நுழைக்கும். இதுல நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கருண் நாயருக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியா? டெஃபினட்டா இப்போ நான் கருண் நாயர் வந்து பேக் பண்ணி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 ஸ்பாட்டை வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து சாய் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் அந்த ஒரு நம்பர் 3 ஸ்பாட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் இல்லைன்னே தோணுது. ஸோ பட் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருனே சொல்ல கருண் நாயர். ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட்டை வச்சு ஒரு ஹோப் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு டெஸ்ட் மேட்ச் நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லி ஒரு பேக் பண்ணால் மேபி வந்து ஒரு 50+ அடிச்சா கூட வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லலாம். அந்த ஒரு 50 வந்து அவருக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அப்கமிங் டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு டெஸ்ட் மேட்ச் கொடுத்தா வந்து டெஃபினட்டா பண்ணுவார்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பொசிஷனை மாத்த வேண்டாம். ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு மாத்திட்டே இருந்தா அந்த நம்பர் 3 ஸ்பாட் வந்து ஒரு மாதிரி கரெக்டான பொசிஷனா தெரியும். ட்ரூ. உன்னோட பிளேயிங் 11 என்ன ஃபார் இந்தியா லார்ட்ஸ்ல? ஆப்வியஸ்லி பும்ரா வந்துருவார். யாருக்கு பதில் வருவார்? பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக தான் வந்து வருவார். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ஒரு ரன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லீக் பண்றாரு. அதுதான் வந்து கொஞ்சம் அது கரெக்ட். வேற ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவியா? இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 11 தான். ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் வருவார்னு தோணுது. பெருசா இந்த சேஞ்சஸ் இருக்காதுங்கிற ஒரு ஃபீல். இல்ல நானுமே ஆக்சுவலா அதுதான் பண்ணுவேன். நானுமே என்ன பண்ணுவேன்னா, நிறைய பேர் போன மேட்ச் நான் குல்தீப் எடுத்துட்டு வந்திருப்பேன், அது வேற விஷயம். ஆனா லார்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா அந்த புல்ல வச்சு கொஞ்சம் தூவி இருப்பாங்க. லைட்டா அந்த கிராஸ தூவி லைட்டா கொஞ்சம் அந்த இனிஷியல் 1 or 2 டேஸ்க்கு அந்த ஒரு நிப்பு இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. சோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி கூட அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல அவர் போடுற அந்த 125 128 கிலோமீட்டர் ஸ்பீடு ஹெல்ப்ஃபுல் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி கில் யூஸ் பண்ண போறாருன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நானுமே வந்து பாத்தீங்கன்னா என்கேஆர் ட்ரஸ்ட் பண்ணி இன்னொரு மேட்ச் போவேன். ஒரேடியா வந்து ஒரே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அவரையும் வந்து உள்ள தள்ளிடக்கூடாது. ஐ பிளே கருண் நாயர் ஆல்சோ. நீ கருண் நாயர் எல்லாத்துலயுமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஆனா கன்வெர்ட் பண்ணலன்ற ஒரு இஷ்யூ இருக்கு. நாயர் மெயினா எது திரும்ப பிளேயிங் நம்ம விளாடுவேன், ஸ்லிப்ல நல்லா கேட்ச் பிடிக்கிறாரு. ஏன்னா இந்தியா வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா கேட்சஸ் விடுறாங்க. அப்படின்னும் போது அவர் கேட்ச் எடுக்கிறாரா, ஐயோ அப்படி ஒரு புண்ணியவான் தேவடாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லயோ செகண்ட் ஸ்லிப்லயோ கேட்ச் எடுத்தா போதும். கேட்சஸ் வின் மேட்சஸ் இல்ல பாலா. ஆப்வியஸ்லி டெஸ்ட் மேட்ச்ல டக்கெட் கேட்ச புடிச்சிருந்தா கதை கந்தலா இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். சோ அதனால நான் கருண் நாயர் ஆடுவேன். நீ சொன்ன மாதிரி சேம்ல வந்தான் பும்ராவை மட்டும் தான் உள்ள எடுத்துட்டு வருவான் பிரசீத்துக்கு பதிலா. மேபி நான் நடுவுல யோசிச்சேன் ஒருவேளை இந்த மேட்ச்ல ஷர்துல் எடுத்துட்டு வருவாங்களோ என்கேஆருக்கு பதிலா அப்படின்னு. பட் அது ஏதோ ஒரு நீ சொல்ற மாதிரி தான். அது இட் ஒன்ட் பி நைஸ்ல. ஒரு மேட்சுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்து வெளியில தள்ளுறது இட் ஒன்ட் பி நைஸ். அது என்னவோ கரெக்ட் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்கேஸ் பிச்சில் அந்த நிப்பு இருக்கு 2 நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா என்கேஆரை நல்லா யூஸ் பண்ணணும் கில். அது எப்படி அவர் யூஸ் பண்ண போறாருன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வில் யூ பிளே 2 ஸ்பின்னர்ஸ் பாலா? நான் ஆக்சுவலா ஏன் இந்த சேம் டீம் இருக்கணும்னா லைக் அந்த பேட்டிங் டெப்த்தும் இந்தியா வேணும் எண்ட் ஆஃப் தி டே. ஓகே, ஏன்னா லார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் டெப்த் தேவைன்னு எனக்கு தோணுது. சோ மேபி அந்த பும்ரா மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும்னு தோணுது. நானுமே வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்லடா பாத்துக்கலாம், பும்ரா மட்டும் உள்ள இறங்கிருங்க, மொத்தத்தை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல். நீயும் அதே தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்க. வாட் அபவுட் இங்கிலாந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, பாத்தியா? பார்த்தேன் நான். எனக்கு தெரிஞ்ச அந்த கசட் கிங்ஸனை வந்து அவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவரு ஸ்குவாட்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸஸ் வந்துச்சு. ஸோ இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல இது வச்சிருக்கியா, ஸ்குவாட் வச்சிருக்கியா? இல்ல நான் கசட் கிங்ஸன் மட்டும் இருக்காருங்கிறத பார்த்தா இன்னும் மேலோட்டமா பார்க்கல. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அவர் இருக்காரு நினைக்கிறேன். மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் செகண்ட் டெஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அவரும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 11. மற்றபடி பெருசா எனக்கு சாம் குக்லாம் ஆல்ரெடி இருக்காரு. டெஃபினட்டா சாம் குக் அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே இருக்காரு. ஸோ அவர் அப்படியே வந்து டிராவல் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன சேஞ்சஸ் நீ பண்ண போற? யாருக்கு பதில் யாரு இங்கிலாந்துல? மேபி அவங்க வந்து கசட் கிங்ஸன் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா, மேபி வந்து ஒரு அவைலபிளா இருந்தாருன்னா அவரை வந்து எங்கேயாவது வந்து உள்ள 11ல ஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட என்ன ஒரு பிளஸ்னா கொஞ்சம் பேட்டிங்கும் கொஞ்சம் வந்து விளாடுவார்.
ஸோ அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஒரு கண்டிஷன். அது இல்லாமல் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் கஸ் அட்கின்சன். ஸோ அவரை வந்து எங்கேயாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பார்ப்பாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரையும் வந்து எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. மேபி எனக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து இல்லை, நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பும்ரா இல்லையா, ஸோ அங்கே பும்ரா இல்லை, நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சரை பதுக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரில இருந்து வராரு இப்பதான். சோ ஜோஃப்ரா ஆர்ச்சரை நீ தூயின் வந்து நீ வந்து இந்த ஒரு பாட்டா விக்கெட்ல ஆட வச்சேன்னு வச்சுக்கோயேன், சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி ஆயிடும். சோ கடைசியில பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 டெஸ்ட் மேட்சஸ் திருப்பி ஆட முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க். எப்படி ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு கன்சர்ன் இருக்கோ அந்த மாதிரி தான் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்குமே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அதனால அவங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் ப்ளே பண்ணாங்க. ஆனா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, மேபி ஒரு கிறிஸ் வோக்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கமாடிட்டி சாம் குக் ஆட வச்சிருப்பேன். இந்தியாவுக்கு சாம் குக் எப்படி போடுவான்னு தெரியாது. கிறிஸ் வோக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி அந்த பேஸ் இல்ல, ஸ்விங் இருக்கு ஆனா பேஸ் இல்ல. பேஸ் இல்லாததுனால ஈஸியா பேக் ஃபுட்ல அப்படி போய் வெளியே விட்டுறாங்க. ஓகே, சோ அதனால மேபி அவருக்கு அந்த ரெஸ்ட் கொடுத்திருந்தா லார்ஜ்ல பாடும் போது யூ வுட் ஹவ் பீன் ஃப்ரெஷ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ நீ உன் பிளேயிங் லெவன் என்னன்னு கம்ப்ளீட்டா இங்கிலாந்து சொன்னீங்கன்னா தான் நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிளேயிங் லெவன் இங்கிலாண்டை பத்தி சொல்றதுக்கு. எனக்கும் என்ன ஆப்வியஸ்லி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா கிளியரா அந்த கிறிஸ் வோக்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கஸ் அட்கின்ஸ் வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் பேட்டிங்லையும் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. கிறிஸ் வோக்ஸ் பண்ற அந்த ஒரு வேலையை அவர் பண்ணிடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கஸ் அட்கின்சன் அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தானே வருவாங்க. ரெண்டு பேரும் 11ல ஃபிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஜாஷ் டங்கு ஒரு மாதிரி டீசெண்டா வந்து போடுறாரு. ஸோ பிரைடன் காஸும் பாத்தீங்கன்னா அந்த ஏர்லியா கொஞ்சம் விக்கெட்டும் எடுக்க பாக்குறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேட்டிங் இருக்கு. ஸோ அவர் நல்ல ஃபீல்டர் கூட பிரைடன் காஸ். ஸோ அதனால அவரையும் வந்து 11ல இருந்து தூக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணுவாங்கண்ணா. ஸோ எய்தர் குஸ் அட்கின்சன் ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டினியூ பண்ணுவாருன்ற ஷோயப் பஷீர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவரும் கடைசி நேரத்தில் வந்து ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங்கா வந்து தெரியுறாரு. ஸோ அதனால வந்து ஜாலியா ஆடுறாங்க இந்தியா வந்து ஷோயப் பஷீர் ஒரு நெட் பிராக்டிஸ் மாதிரி ஆடுறாங்க ஆக்சுவலா. நான் அதாவது எப்படின்னா பண்றாங்க, நீ நல்ல போலர் மாதிரியே உங்களை நான் காமிப்பேன் கொஞ்ச நேரம் வரைக்கும் டிஃபென்ஸ் ஆடி அப்புறம் நான் செட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விளாடுற மாதிரி தோணுது. பாலா என்னோட பிளேயிங் 11 டோட்டலா டிஃபர் ஆகும் நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கும். ஐ வில் பிளே போத் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆஸ் வெல் அஸ் கஸ் அட்கின்சன் இஃப் இஸ் ஃபிட். கஸ் அட்கின்சன் ஃபிட்டா இல்ல விளையாடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, பிரைடன் கார்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு லைட்டா இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. லைட்டா 3 மேட்ச் தொடர்ந்து ஆனா பர்ன் அவுட் ஆயிடுவாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பிரைடன் கார்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜாஷ் டங் கூட டெஃபினெட்லி இஸ் அ யங்ஸ்டர் தொடர்ந்து 3 மேட்ச் கொடுத்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ண மாதிரி ஆயிடும். ஐ வில் ஆக்சுவலா லீவ் அவுட் ஜாஷ் டங் ஆல்சோ. ஐ வில் பிளே கிறிஸ் வோக்ஸ். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் லார்ஜ்ல பயங்கரமான ரெக்கார்ட் வச்சிருக்கான். கிறிஸ் வோக்ஸ் அட்கின்சன்லாம் ஓகே. சோ கிறிஸ் வோக்ஸ் வந்து அந்த ஸ்லோப்ல 135 பேஸ் போட்டா கூட சம்டைம்ஸ் அது எஃபெக்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் விக்கெட் தராங்க, 2 நாளுக்கு அப்புறம் பேட்டிங் நல்லா இருக்கும்பா ஆனா முதல் நாள் நிப்பு இருக்கும் பயங்கரமா அப்படின்னா யோசிச்சு பாரு. கிறிஸ் வோக்ஸ், அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்கின்சன் ஃபிட்டா இல்லைன்னா நான் சாம் குக் விளையாடுவேன். ஏன்னா ஃப்ரெஷ் லெக்ஸ் 2 பேக் டு பேக் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க ப்ரோ அந்த 3 போலர்ஸுமே. அதுல 2 பேருக்கு கண்டிப்பா நீ ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். நீ வந்து கிறிஸ் வோக்ஸ் முக்கியமா எதுல விளையாடணும்னா லார்ஜ்ல தான் விளையாடி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் வோக்ஸ் வந்து லார்ஜ்ல விளையாடணும். அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் அவர் நீ ஆட வைக்க கூட வேணாம். ஓகேவா, கஸ் ஃபிட் ஆயிட்டா புரியுதா. நீ வேற பிளேயர்ஸ் ரொட்டேஷன்ல திருப்பி கூட நீ ஒரு பைடன் காசு எடுத்துட்டு வரலாம் ஓல்ட் டெஸ்ட் மேட்சுக்கு, அதுக்கப்புறம் ஓவலுக்குலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போல்டிங்ல இந்த 2 சேஞ்சஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சரும் விளையாடுவேன், கஸ் அட்கின்சனும் விளையாடுவேன். அவுட் வந்து பாத்தீங்கன்னா டங்கும் சரி பிரைடன் கார்ஸ்க்கும் ஒரு ரெஸ்ட். ஓகே, ஷோயப் பஷீர் வச்சு அவங்க விளையாடிதான் ஆகணும். அவர் தான் ஒரு பிரீமியம் ஸ்பின்னர். லியாம் டாசன்லாம் எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வரலாம். நல்ல ஒரு போலர் ஆக்சுவலி, டொமஸ்டிக்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஃபார்மேட்லயுமே. ஏன் லியாம் டாசனை விட்டுறாங்கன்னு தெரியல. அந்த ஹார்ட்லி என்னன்னு தெரியல, சூப்பரா நம்ம இந்தியா சீரிஸ்ல கூட டாம் ஹார்ட்லி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஏன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தானே மோஸ்டா டாமினேஷன். ஜெய்ஸ்வால், ஜடேஜா, ரிஷப் பண்ட். ஆமா மிக்சடா நினைக்கிறேன், எனக்கு அதான் தோணுது. ஏன்னா ரிஷப் பண்ட் எல்லாம் நினைச்சு கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டா தூக்கி அடிச்சுனே இருப்பானுங்கன்றதுக்காக ஐ திங்க் இந்த சேஃபர் ஆப்ஷனுக்கு தான் அவங்க வந்து பஷீர் விளாடுறாங்க. பேட்டிங்ல நீ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவியா பாலா? இங்கிலாந்துல நீ அதை பத்தி சொல்லவே இல்லை. போலிங் சொல்லிட்ட, பேட்டிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவேன்? இல்ல எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. மேபி வந்து ரூட் வந்து இப்போ இந்த சீரிஸ் பெருசா ஆடல, ஆனா அவர் வந்து தூக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் இங்கிலாந்தோட டாப் ரன் ஸ்கோரர். அவரை வந்து தூக்க மாட்டாங்க. சோ பேட்டிங்ல பெருசா ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் எப்பயோ தூக்கி இருக்கணும். அதை விட்டு ஜோ ரூட் வந்து சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். எப்பயாவது ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போலாம், ஃபார்முக்கும் வரலாம். வந்தா வெரி டேஞ்சரஸ் பிளேயர், நம்மளுக்கு நல்லா தெரியும். நீ சேஞ்சஸ் பண்ணுவியா மாட்டியா? ஸ்ட்ரைட்டா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சேம் அந்த பேட்டிங் ஆர்டர்ல பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு ஒரு ஃபீல் இருக்குண்ணா. எனக்கு ஒரு லைட்டா டெம்டேஷன் இருக்கு பாலா. ஏன் தெரியுமா? அப்கோர்ஸ் நீ சொல்லுவ ஓலி இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டாரு, பட் அவர் என்னவோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு நியூ பால்ல. ஓகே, கிராலியும் சொதப்புறாரு ஒரு பக்கம்.
சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கிராலியை டிராப் பண்ண மாட்டாங்க. ஷுவர் ஷாட் எனக்கு நல்லா தெரியும், கிராலி ஆட வைப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்குவாட பார்க்கும்போது அப்படிதான். ஐ வில் பிளே ஜேக்கப் பெத்தல் இன்ஸ்டெட் ஆஃப் போப். ஏன் தெரியுமா? இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வந்த மாதிரி இருக்கும். ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா நீ சீக்கிரமா எடுத்துட்டு வர மாட்டேன், நீ வாஷிங்டன் சுந்தர தான் அதிகமா போடுற மாதிரி இருக்கும் இல்ல இன்கேஸ் பெத்தல் ஸ்டே பண்ணா. அண்ட் பெத்தல் இஸ் அக்ரெசிவ் ஆப்ஷன் தேன் ஓலி போப். ஓகே, சம்டைம்ஸ் வந்து பால் பெருசா மூவ் ஆகல, செட்டில் ஆயிடுச்சு, நியூ பால் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது பெத்தல் வுட் பி சோ டேஞ்சரஸ்ன்றது என்னோட ஒரு தாட். நானா இருந்தேன்னா அது ஒரு கேம்பிள். நான் ஒரு கேம்பிள் எடுத்து பெத்தல் ஆட வைப்பேன் போப்புக்கு பதிலா. ஏன்னா இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மேட்ச் மட்டும் இங்கிலாந்து தோத்து, ஐ மீன் லூஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா மட்டும் வின் பண்ணிட்டானுங்க, தே வில் பி அண்டர் பிரஷர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டாக்டிக்கல் டிசிஷனா வந்து ஒரு கேம்பிள் எடுப்பேன், ஓலி போப்புக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல். இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து. சோ பெத்தல் நீ ஆட மாட்ட, நீ மேபி இப்போ போப்புக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்ப. இல்ல நான் இப்ப நீங்க சொன்னதுனால ஜாக்கோ பெத்தல் வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆகும். So அது வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஷோயிப் பஷீரோட ஜோ ரூட் கூட வந்து நல்லா வந்து ஸ்பின் போடுறாருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட இல்ல பவுலிங் இல்ல கொஞ்சம் ஷோயப் பத்தி நீ விளையாடு பிரச்சனை இல்ல. ஆனா ஜோ ரூட்டை இன் பிட்வீன்ல எடுத்துட்டு வரலாம்னு நான் சொல்ல வரேன். டெஃபினட்டா. சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஜெய்ஸ்வால் செட் ஆகி விளையாடிட்டு இருக்கும் போது கூட நீ டக்குனு ஒரு ரூட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் என்ன பண்ணுவானா, யோ இவன் பார்ட் டைம் போலர், அந்த கணக்குல தான் அட்டாக் பண்ண போய் விக்கெட் விடுவோம். அவங்ககிட்ட அந்த ஒரு டெம்பரமெண்ட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோல ஆடுற பிளேயர். சரி, அந்த ரிஷப் பண்ணிட்டு கூட ஜோ ரூட் போட்டா ஒரு மாதிரி ஏழாயிரமா அடிக்க விக்கெட் விடவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டோக்ஸ் விட்டா மாதிரி எனக்கு தோணுது இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ்ல. எல்லா பேட்ஸ்மேனும் செட் ஆனதுக்கு அப்புறமா ஜோ ரூட் எடுத்துட்டு வந்து 4 காசு பிரோஜனம் இல்ல. புரியுதா உனக்கு? சோ ஜோ ரூட்டையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணோம். சரி பாலா, லார்ட்ஸ் பிட்ச் எப்படி இருக்க போகுது? உன்னோட கணக்கு என்ன? டெஃபினட்டா கொஞ்சம் பவுலிங்க்கு கொஞ்சம் கிரிப் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் ஒரு பவுலர்ஸ் கேமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குண்ணா. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா பாலா? ஐ திங்க் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் வைப்பாங்கன்னு தோணுது. இப்ப நீ பிச்ச பாரு, கம்பீர் உட்கார்ந்து அந்த பிச்சை பாத்துட்டு இருக்காரு. நான் போட்டோஸ் பார்த்தேன், வெறும் புல்லுதான் இருக்கு. எப்படி அதை சேவ் பண்றானுங்க? முதல் 2 மேட்ச் இப்படிதான் பயமுத்துறானுங்க, 8 mm கிராஸ் எல்லாம் வச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு கிராஸ் வைப்பாங்க வச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டேல இருந்து அந்த கிராஸ் எல்லாமே டை ஆற மாதிரி ஒரு பிச்சு ரெடி பண்ணுவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கொஞ்சம் அந்த பேஸ் அந்த மூவ்மெண்ட் அது இருக்கிற மாதிரி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 days அப்படி இருந்துச்சுன்னா 2 டீமும் எப்படி இருந்தாலும் பேட்டிங் ஆடுவாங்க. சோ மேபி எந்த டீம் நல்லா பெட்டரா பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சோ இங்கிலாந்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணா பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணுவாங்கல்ல. சோ விக்கெட் இந்த மாதிரி கொடுத்தா அது செட் ஆக கூட சான்சஸ் இருக்கும். போக போக விக்கெட் பெட்டரா ஆற மாதிரி இருக்கும் லார்ட்ஸ்ல. எனக்கு என்னவோ அது தோணுது. முதல் நாள் 2வது நாள் இருக்கும் அந்த ஒரு நிப்பு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து விக்கெட் ரெடி பண்ணுவாங்கன்னு தோணுது. இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் ஒரு பாட்டா விக்கெட் இங்கிலாந்து கொடுத்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பக்கம் இருக்காரு, பும்ரா இங்க இருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணணும்னா கொஞ்சம் அது கிரீன்னஸ் இருக்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. பும்ராவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாரு, ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, மாட்டினாங்க. ஏன்னா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கிராஸ்ல வந்து கொஞ்சம் இந்த ஒரு கிரிப் இருந்தா ஸ்டார்டிங் அது ஒரு ஃபர்ஸ்ட் 2 daysல பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அங்க இங்கிலாந்து பவுலர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் கின்சன் வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஒரு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரியோ ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா பார்க்க பக்கவா இருக்கும் ஒரு பவுலிங். நம்மளோட லென்த் பார்த்தா ஜாஸ்பிரிட் பும்ரா, ஆகாஷ் தீப், ஸோ முகமது சிராஜ், ஸோ 3 பேரும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபினாமினலா வந்து போட போறாங்க. ஸோ ட்ரபிள் இருக்கும். ஸோ அந்த 3 பேரோட ஆடினா 3 பேருமே நல்ல நியூ பால் போலர்ஸ். டெஃபினட்டா. அதனால ஒரு அந்த பெரிய நம்பிக்கையில இருக்கேன் நானுமே. விக்கெட் டேக்கர் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் கஷ்டப்பட்டு போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா தேர்ட் போலரா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா சிராஜும் உள்ள வருவாரு, ஆகாஷ் தீப்பும் உள்ள வருவாரு, பிளஸ் ஜஸ்பிரித் பும்ரா அங்க ஒரு மிகப்பெரிய வெப்பனா யூஸ் பண்ணலாம், ஷார்ட் ஸ்பெல்லா யூஸ் பண்ணலாம் பும்ராவை. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அங்கதான் என்கேஆர் எப்படி யூஸ் பண்ண போறாருன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சொல்ல முடியாது, திடீர்னு சர்ப்ரைஸ் கூட ஆகலாம், திடீர்னு சத்துல்ல கூட அவங்க எடுத்துட்டு வரலாம், சொல்ல முடியாது. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. பட் 4 பேஸ் அட்டாக் கம்ப்ளீட்டா போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தாட். டெஃபினட்டா. ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டு வருவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அதை பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த ஆக்சுவலா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஐ டோன்ட் திங்க் சோ தட் வில் ஹேப்பன். ஏன்னா இவங்க இந்த பேட்டிங் லென்த்தை பார்ப்பாங்க. மேபி இந்த பர்டிகுலர் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு லீடு பிடிச்சா வந்து அவங்க வந்து ஹர்ஷதீப் சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்காரு அந்த ஒரு ரெட் பால் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்காரு அப்படின்னு சும்மா வந்து ஒரு மேட்ச் டெஸ்ட் பண்ணலாம். மேபி இந்த ஒரு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இல்ல ஜெயிச்சா 4 போலர் வச்சு இவங்க போக மாட்டாங்க பாலா. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நேரம் இல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்ன சொல்றேன் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இல்ல ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு வின் பண்ணா எய்தர் ஆர் 4th or 5th டெஸ்ட் மேட்சஸ்ல ஒரு லீடு போட்டா சொல்றேன் 2-1 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அப்படி சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். சி நானும் சேம் பிளேயிங் 11 பும்ரா மட்டும் தான். ஏன்னு சொன்னா ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான். இட் ஒன்ட் பி வெரி ஃபேர் ஃபார் என்கேஆர்ன்ற மாதிரி. என்ன நீ கேட்டீங்கன்னா இப்ப ஹர்ஷதீப் சிங் 4 ஃபாஸ்ட் பாலர் அவங்க விளையாடுறாங்கன்னா நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா டாப் 6 செம ஃபார்ம்ல இருக்காங்க. புரியுதா? அப்படின்னும் போது நானும் ஓகே பரவாயில்லடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ 4 ஃபாஸ்ட் பாலர் வச்சே போங்கடா, தைரியமா போங்கடா, 7 பேட்ஸ்மேன் போதும் அப்படின்னு கூட நான் இருப்பேன்.
பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்தியா அது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எட்டாவதா ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படுது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு தோணுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாரி ப்ரூக் வேற பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள்லாம் பண்றாரு. ஸ்லிப்ல இருந்தேன் ரிஷப் பண்ணிட்ட கலாய்ச்சாரு. என்ன தெரியுமா, ஃபாஸ்டஸ்ட் 100 எவ்வளவு பால் அடிச்ச அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு ஹாரி ப்ரூக் ஒன்னு நானா 55 பால்ஸ் அடிச்சிருக்கேன் தெரியுமா. 55 பால்ஸா, நான் அவ்வளவுலாம் பேராசை பிடிச்சவெல்லாம் கிடையாது, எனக்கு இது போதும் மூடிப்போ அப்படின்ட்டாரு. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் சுமன் கில்ல என்னப்பா நீங்க வந்து டிக்ளேர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, நாளைக்கு மழை இருக்கு 50% சான்ஸ், என்ன பண்ண போற, ஓ மழையா, அப்ப நாங்க ரொம்ப பாவையா, மழை வருதா, பாவம் தான் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டா அவனும். அதுக்கப்புறம் சம்பவம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மழை வருதா இடி வருதா இந்தியா வச்சு செஞ்சுட்டானுங்க. சோ சம்டைம்ஸ் ப்ரூக்கு கூட பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அந்த இடத்துல, நீ வந்து உன் ஊர்ல பிஸ்தா பிளேயர் தான், இல்லன்னா இல்ல பேக் ட்ராக் கொடுத்தா சம்மடி அடிப்ப. ஆனா நீயே இன்னும் வந்து இப்ப அப்கமிங்ல தான் இருக்க, நீ ஜென்ரேஷன், ஆனா இப்பவே உனக்கு வாய் பத்தியா, அதுதான் வந்து, அதாவது நீ, நான் என்ன சொல்லுவேன், நீ ஸ்லெட்ச் பண்ணு, ஆனா உன் ரெக்கார்டை நீ எடுத்துட்டு வந்துட்டு பெருமை பீத்துற பத்தியா, நான் 50 பால்ல 100 அடிச்சிருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல, அங்கதான் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. எனிவேஸ் சம்டைம்ஸ் நான் கிரிக்கெட் நான் பார்த்தவருக்கும் பாலாது இந்தியன் கிரிக்கெட்டர்ஸா கூட இருக்கட்டும், தன்னை பத்தி ரொம்ப பெருமையா வந்து தன்னை பத்தி பெருமையா பேசுறது ஒரு பக்கம், அது ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லலாம். ஆனா நான் தான் புலித்தின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க முன்னாடி இந்த ஸ்லெட்ச் பண்ணும்போது காமிக்கும் போது அவங்க எல்லாம் அழிஞ்சு போய் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஹோப் ப்ரூக் வந்து ரொம்ப தலகணத்துல இல்லாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி பாலா, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஹூ இஸ் கோயிங் டு பி தி வின்னர், யுவர் பிரெடிக்ஷன்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பவுலிங் லைனப்போட வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குண்ணா. இந்தியாவா இங்கிலாண்டா? அதான் அந்த லைனப் போச்சுன்னா இந்தியாண்ணா, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 50-50 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த பவுலிங் லைனப் சொல்றேன். இந்தியா 50-50 எல்லாம் வேணாம், இந்தியாவா இங்கிலாண்டா? இந்தியா தானா, இந்தியா தான். அந்த பும்ரா வந்துட்டா இந்தியா தான். பும்ரா வராரு, லார்ட்ஸ் விக்கெட், சிராஜ், ஆகாஷ்தீப் ஆல்ரெடி இன் குட் ஃபார்ம், டாப் 6 பேட்ஸ்மேன்ல கருண் நாயர் மட்டும் தான், பட் ஸ்டில் இஸ் ஆல்சோ லுக்கிங் குட். ஸோ 5 பிளேயர் கிட்டத்தட்ட கொடூர ஃபார்ம்ல இருக்காங்க, வித் சுப்மன் கில் ஆன் டாப். ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா. ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2-1 சொல்லி லீட் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்றேன் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா. 52 இந்தியா, 48 இங்கிலாந்து. ஓகே, ஸோ கண்டிஷன்ஸை பார்த்து தான், கொஞ்சம் விக்கெட்டா இருந்ததுன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னா சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகும். ஏன்னா கொஞ்சம் பால் அலைஞ்சதுன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் பரதநாட்டியம் ஆடுவாங்க, புரியுதா உனக்கு? ஸோ போத் ஆஃப் அஸ் கோயிங் ஃபார் இந்தியா வின். ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிரிக்கெட் சம்பவம் பாலா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்ணோம், நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி ஃபீல் பண்ண? டெஃபினட்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் வந்து வீடியோ பண்ணலாம். ஸோ நிறைய டைம் நமக்கும் மிஸ் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக அங்கங்கே மிஸ் ஆகி கரெக்டாக செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பண்ணது வந்து ஹாப்பி டு சீனா அப்படி. ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே எப்படியா சபரிஷ் உள்ள கூட்டு வரலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸையும் யாராவது கூட்டு வந்துடலாம் சம்பவத்துல. ஓகே, டெஃபினட்டா நான் அந்த சபரீஷ் வந்தால் தான் அந்த ஒரு ஃபன் கண்டென்ட் வரும். ஸோ அவர் எடுத்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். கூட்டு வந்துடலாம். தலைவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, மேல் படிப்பு எல்லாம் படிக்க போறாரு. சரி விடு, அது அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஃபைன், ஓகே பாலா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஹேவ் அ நைஸ் டே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட் டெஸ்ட் மேட்ச். அண்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா சம்பவம் பண்றோம். ஓகே, அது வரைக்கும் நானும் சில வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பேன் கைஸ், நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வழக்கம் போல. நம்ம சிபிஎம் சேனல் அதுக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் சிபிஎம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா பாலாஜி அவரோட ஃப்ரெண்ட் முரளியும் சரி சேனல்ல ரன் பண்றாங்க. லைக் எப்படி ஜேர்னி வித் சபரீஷ்க்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சிபிஎம் சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அவங்களும் வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. தே ஆர் தி அப்கமிங் யூடியூபர்ஸ், யங் கைஸ். அதனால கண்டிப்பா 100% சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க 110% சப்போர்ட் கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரு ஆசை. தேங்க்ஸ் பாலா, அடுத்த சம்பவத்துல சந்திப்போம். அன்டில் தென் பாய். தேங்க்யூண்ணா.